இதெல்லாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தரப்போற நன்மையை பார்த்து பயந்து போய் என்ன பண்றான்? புரியலையா? பயம் அவனுக்கு உங்களை பார்த்தா என்னது? இந்த இடத்துல இப்ப நீங்க கூடுனீங்கன்னா வேத வாக்கியம் சொல்லுது, உங்களில் ஒருவன் 1000 பேர் என்ன பண்ணுவான்? துரத்துவான். 2 பேர் 10,000 பேரை துரத்துவோன்னு சொல்லி பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. அப்ப 1 2 ஆகும்போது 10,000 ஆயிடுது, அப்படிதானே? அப்போ 2 3 ஆகும்போது லட்சத்துக்கு வந்துடும், அப்படிதானே? அப்ப இப்ப இத்தனை பேர் கூடியிருக்கோம், அப்ப எத்தனை கோடி பிசாசு அடிப்போம் நம்ம? அது தெரியணும் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால நெருக்கங்களை கண்டு, பாடுகளை கண்டு, உபத்திரவத்தை கண்டு பிரேக் போட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, காலையில நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போனேன். என் தங்கச்சி மாப்பிள்ளை சொன்னாங்க, நாளைக்கு காலையில வீட்டுக்கு நில விட போறோம். அல்லேலூயா. ஆஹா, இங்க கூட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அங்க என்ன பண்றாங்க? ஆமா, நீங்க தான் வரணும். அப்ப போய் தானே ஆகணும். சரி, அங்க என்ன பண்ணியாச்சு, போலாண்டு வண்டியை வெளியே எடுத்தா வண்டி பஞ்சர். அல்லேலூயா. ஆமா, அப்ப 2 பேரும் நடப்போம். நடந்து அப்புறம் அவங்கள வர சொல்லி அங்க போய் நிலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் பஞ்சர்லாம் பார்த்து ரெடி பண்ணி வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, மன்னிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனா இந்த தடை இந்த நாள்ல உங்க மத்தியில, நம்ம மத்தியில தேவன் ஏதோ ஒரு பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக தான். அல்லேலூயா. ஆமா, அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் என்ன பண்ண தெரியுமா? தலையில ஒரு குள்ள வச்சுட்டு அமைதியா உள்ள உட்காந்துருப்பான். யாரு? ஆமா, வெளியெல்லாம் வர மாட்டான். அவனுக்கு தெரியும் இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கு, கூடி இருக்கு. இந்த கூட்டம் சும்மா கூடுற கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் சும்மா துதிச்சாலே நமக்கு என்னதான் நடக்கும்? ஆபத்து நிறைய நடக்கும் சொல்லி இப்பவுமே அவன் தொப்பி வச்சு இங்க உட்காந்துருப்பான், கீழே அமைதியா உட்காந்துருப்பான். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு தடைகள் வர வேண்டிய ஊழியக்காரர் அதுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆயத்தப்பட்டிருப்பாங்க, வார்த்தை எல்லாம் சேகரிச்சு வச்சு வரணும்ங்கிற இடத்துல வர விடாம என்ன பண்றான்? அப்படின்னா மகிமை வருமா வராதா? வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் இந்த நாள்ல நம்ம மூலமா ஒரு மகிமையான காரியத்தை இந்த பகுதியில் செய்ய போகிறதா? சரி, அததான் நாம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்பதான் புரியலையா? அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்தஸ்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம. 9th ஃபெயில். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே இருக்காத. ஃபெயில்னா மட்டும் என்ன இருக்காது? தோல்வினா என்ன வராது? நான் 9th ஃபெயில். அல்லேலூயா. ஆமா, ஃபெயில் ஆனதுனால இன்னைக்கு இயேசுப்பா கிருபையில ஊழியக்காரனா இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, நல்லா கேட்டுக்கணும். இந்த தோல்வி என்பது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில உங்களை நாளோட கீழே தள்ளிட்டே போயிடாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு ஜெயத்துக்கு படிக்கல், அப்படிதானே? ஆமா, உங்க வாழ்க்கையில உண்மையில சொல்றாங்க, இந்த ஸ்தானத்துல இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு என்ன பண்ண தெரியல, ஜெபிக்க தெரியல. அம்மா நினைச்சிருப்பாங்க, நம்ம வந்து இப்ப கீழே விழுந்துட்டோம், படுக்கை ஆயிட்டோம், இனிமேல் என்ன கிடையாது நமக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அப்படிதானே? ஆமா, இனி நம்மளை பெட்டியில வச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, ஐயாவும் நினைச்சிருப்பாங்க, இனிமேல் நமக்கு அவ்வளவுதான். அப்பெல்லாம் கிடையாது. கர்த்தர் எதை நினைத்திருக்கிறாரோ அதான் நடக்கும். அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், ஒரு கர்ஷிப்ல தேவ வல்லமை வெளிப்படுச்சா வெளிப்படலையா? ஒரு பெல்ட், அதுக்கு உயிர் இருக்கா? அந்த பெல்ட் பேசுமா? பவுலுடைய உருமாலையும் பவுலுடைய கட்சியும் கலட்டி கொண்டு என்ன பண்றாங்க, அப்படிதானே? அதுல வல்லமை வெளிப்படுச்சா வெளிப்படலையா? மோசே கரத்துல ஒரு கோல் இருந்துச்சு, அந்த கோல் பேசிச்சா? அந்த கோலுக்கு உயிர் இருந்துச்சா? நடந்து போச்சா? இல்ல. ஆனா அந்த கோல் சிவந்த சமுத்திரத்தை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வற்றி போகாத ஒரு சமுத்திரத்துல ஒரு வழி என்ன பண்ணுது, உண்டாக்குதா இல்லையா? அந்த கோலுக்கு வழி உண்டாக்குவதற்கு வல்லமை கர்த்தர் கொடுத்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற உங்களுக்கும் அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியிலே இருக்கிறவர்களா இருந்தாலும் கிடக்கிறவங்களா இருந்தாலும் எப்படி இருப்பீங்களா? வெள்ளி முலாம் பூசப்பட்ட புறா சிறகுகளை போல இருப்பீங்களா? அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நீ படுத்த படுக்கே ஆனாலும் உன்னிடத்திலிருந்து தேவ வல்லமை என்ன பண்ணும்? புறப்பட்டு கிரிய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம வந்து அங்க வந்து நின்று இறங்கி இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை கட்டுறோம். அப்பெல்லாம் என்ன பண்ணல, அப்படிலாம் சொல்லல, கடந்து போறோம். நம்ம கால் படல, இதுதான் பட்டிருக்கு, டயர் தான் பட்டிருக்கு, அப்படிதானே?
ஒரு ரப்பர் தான் பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, அதனால அவன் என்ன பண்றான், திரும்ப நம்மளை அழிக்கிறதுக்கு, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு கால்கள்ல கட்டுகள், இடுப்புகள்ல கட்டுன்னு சொல்லி பல கட்டுகள் என்ன பண்றான் அவன் ஆவிகளை வச்சு. என்ன போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாயின் பையன் உங்களை பார்த்து என்ன பண்ணுது, பயப்படுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க மண்டைகளை போட்டு அதை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டுராத ஒரு மகிமையான காரியத்தை இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். தெரிஞ்சுக்கோ. ஆமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள வந்து இத்தனை வருஷம் நீங்கள் கண்டுராத பயங்கரமான ஒரு காரியத்தை செய்யவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை அம்மா நினைக்கலாம் நமக்கு வயசாயிட்டு முடியும். இல்ல, நீங்க தான் கர்த்தருக்கு தேவை. யார் தான் தேவை? நீங்க தான் தேவை. ஆமா, சவுலும் அவனோடு கூட இருந்த யோனத்தானும் அவனுடைய எல்லா ஆயுததாரிகளும் அவனுடைய எல்லா படைத்தலும் சோர்ந்து போயிட்டாங்க. அப்படித்தானே? பலனே இல்ல. அப்படித்தானே? சவுல் வேற உத்தரவு போட்டான், எவனா சாப்பிட்டீங்க உன்னை என்ன பண்ணிருவேன், கொன்றுவேன் அப்படின்ட்டான். ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த பலவீனத்துல யோனத்தானுக்கு கொஞ்சோண்டு தேனை கொடுத்து என்ன பண்றாரு, நீ மேல போய் கொஞ்சம் பேர் வெட்டி போட்டுவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதா, புரியலையா? இந்த கொஞ்சம் தேன் இன்னைக்கு உன் கர்த்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் அந்த பலனை நிச்சயமா காண்பீங்க. வரக்கூடிய அடுத்த ஸ்தோத்திர கூட்டம் வரும் பொழுது இந்த நாள்ல சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில பலமாய் நிறைவேறி இருக்கிறதை நீங்க அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம காண்கிற கூட்டம் அல்ல, சும்மா கண்டு கண்டு பார்த்துட்டு ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போற கூட்டம் கிடையாது. இனிமேல் நம்ம ருசிக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வல்லமைகளை, தேவனுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. எங்க நீங்க வேணாம்பா அப்படி நினைச்சீங்களோ, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, அப்படி எங்க ஒதுங்கி போக நினைக்கிறீங்களோ, அங்கே கர்த்தர் உங்க தலையை மறுபடியும் உங்க ஸ்தானத்துல தூக்கி நிறுத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்நிய கண்கள் இல்ல, உங்கள் சொந்த கண்களே இந்த நாளின் வார்த்தையினுடைய பலனை நிச்சயமா காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் வியாதி வந்தவொடனே இதோட முடிஞ்சிருச்சு ஏதோ நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, தேவ சித்தம் இல்லாமல் ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அடுத்து வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதுல நிறைய அந்த வசனத்துல நீ பயப்படாதே அப்படி நிறைய காரியங்கள் பிரிஞ்சு இருக்குல்ல. அதுல ஒரு காரியம், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த ஒரு வார்த்தையில தான் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுனுடைய நிமிஷத்துல இருந்து கர்த்தர் இந்த பூமியிலே உங்க மூலமா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனா தேவ கிருபை மாத்திரம் உங்களோட என்ன பண்ணாது, எந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணாது, விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒசூர் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்கள்ல அங்க ஒரு பேக்கரிக்கு நான் தினமும் ஒரு பப்ஸ் சாப்பிட போவேன். ஒரு பப்ஸும் ஒரு கருப்பு கலர் பப்ஸ் சாப்பிட்டு ஒரு கருப்பு கலர் குடிச்சிட்டு வருவேன். நான் மாதங்கள் நான் போற நாட்கள்ல அந்த கடைக்கு நான் டெய்லி அங்க இருக்கும்போது டெய்லி போயிடுவேன். அப்படி நான் போய் கொண்டிருந்த நாள்ல ஒரு நாள் போயிருக்கும் பொழுது அந்த பேக்கரி நடத்துகிற ஓனருடைய மகன் ஒரு துக்க முகமாக இருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி கவலையா டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், நீங்க போங்கன்ட்ட. இல்ல இல்ல, ஏதோ சம்திங் உங்களுடைய முகத்துல அந்த கலை என்ன பண்ணல, இல்ல எப்பொழுதும் நீங்க இருக்கிற மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அப்பாவை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். அப்பாவை என்ன பண்ணிருக்கேன்? ஆமா, டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பா என்ன பண்ணிடுவாரு, இறந்து போயிடுவார். அப்பா என்ன பண்ணிடுவாரு? ஆமா.
நான் வாங்கின அந்த லெவோவையும் அந்த பப்ஸையும் அங்கேயே வச்சுட்டேன். அங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் வெட்டியாச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோங்க. யார் சொன்னவங்க அப்பா இறந்து போவான் அப்படின்னு கேட்டேன். இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க. போங்க பிரதர், இப்போ நான் ரூம் போயிட்டு வருவேன் என்ன சொல்கிறேன் பிரதர், நான் வரும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரீங்க? ஆமாம், நடந்து நேர ரூம் வரைக்கும் போனேன். திரும்ப அங்கே நான் என்ன பண்ணேன், நடந்து வந்தேன். அப்பா எங்கே உட்காந்துருந்தாரு? கல்லாப்படியில் உட்காந்துருந்தார். அல்லேலூயா. அவர் அப்படி அந்த அவருடைய மகன் என்னை பார்த்து ஒரு மாதிரி திகைக்கிறார். என்ன தைரியத்தில் சொன்னீங்க நீங்க? டாக்டர், பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டான், இவர் என்ன பண்ணிடுவாரு, செத்துருவார். அதுக்கு அப்பாற்பட்ட டாக்டர் தான் யாரு? நம்ம அப்பா. யாரு? நம்ம அப்பா. அவர் நினைச்சாதான் என்ன உண்டு, மரணம். பாதாளத்துக்குள்ள போய் கூட ஆத்மாவை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை வச்சு வருஷம் ஃபுல்லா அல்லது இத்தனை வயசு வரைக்கும் எத்தனையோ முறை பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ முறை உங்ககிட்ட பேசி இருக்கலாம். எத்தனையோ பிரசங்கங்களை தேவன் என்னோடு கூட இருந்தால் என்னென்ன நன்மை நடக்கும் அப்படி நம்ம நிறைய வேதத்தை நிறைய கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல கொஞ்சம் வித்தியாசமா உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் நீங்கள் கண்டுராத ஒரு காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில இனிமேல் நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாதுங்க. இது ஒரு நாள் என்ன பண்ணாது. ஆமா, சும்மாவும் திரும்பி வராது. தெரியுமா தெரியாதா? ஆமா, செவுத்துல போட்டு பந்து மாதிரி வர்றதெல்லாம் இந்த வசனம் கிடையாது. சொன்ன வார்த்தை நிறைவேற்றி வரும். இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. எடுத்து வாசியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 138:7. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்கிற, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன பண்ணுவீரு? ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் யாரை இந்த பூமியிலே நிர்ணயித்து வைத்திருக்க, அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் துன்பம் உண்டு, துன்பம் உண்டு. அப்ப இந்த துன்பத்தின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு பலவீனம், சோர்வு, வியாதி, கடன் பரம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை நெருக்கி அழுத்தி கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் தம்முடைய வலது கரத்தை தேவன் நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு பொருளாதார சந்திச்சிருக்கலாம், பலவீனத்தை மாற்றி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமோ உங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருக்கலாம். ஆனா இனி அப்படி அல்ல. கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் தம்முடைய வலது கரத்தை என்ன பண்ணுவாரு? நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. ஆமா, அது சும்மா சாதாரணமானது கிடையாது. பாருங்க, அவர்கிட்ட நிறைய தூதர்கள் இருக்காங்கன்னு, அதுல ஒருத்தன் அனுப்புறார். எப்ப நீ போய் கொஞ்சம் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு வா, கொஞ்சம் பேரை சங்காரம் பண்ணிட்டு வா. அவன் ஒரே ஒரு வெட்டு வெட்டுறான். எத்தனை பேர் செத்து பண்ணாங்க? 1,85,000 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய சேனை அப்படிப்பட்டது, அவருடைய சேனை அப்படிப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட சேனை உடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு தெளிவா சொல்றாரு, உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நான் என்னுடைய வலது கரத்தை என்ன பண்ணுவேன்? நீட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேத வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, நீங்கள் வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நிரூபித்து காண்பிக்கும்படியாக உங்கள் எதிராளிகளுக்கு உரம் என்ன பண்ணுவார்? தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்பி என்ன பண்ணிருக்காங்க? நிறைய காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. ஆமா, ரோட்ல நடந்து போட மாட்டான், அவனே காலடி மணி என்ன பண்ணுவான்? எடுத்துட்டு போவான், போட்டு பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமா, என்ன பண்ணாலும் சரிதான், விரோதமா எழுந்து எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கலாம் கொள்ள நினைச்சாலும் கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக
உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சத்துருக்களுக்கு விரோதமாய் தேவன் தம்முடைய வலது கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன துன்பம் இருந்துட்டு போட்டு அந்த துன்பம் உங்களுக்கு என்ன பண்ணாது, ஒண்ணும் செய்யாதுங்க. உங்க துன்பம் உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. எப்ப மேற்கொள்ளும் தெரியுமா? நீங்க உட்கார்ந்து அந்த துன்பத்தை என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் உங்க மூளைக்கு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் வேலை கொடுப்பீங்க பாத்தீங்களா, அல்ல உங்க மனசுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்பதான் அந்த துன்பம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், மேற்கொள்ள. அது என்ன பண்ணுவாங்கள, ஒண்ணும் மேற்கொள்ள. காரணம், இந்த நாள் முதலாய் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை. ஏன்னா அந்த நாட்கள்ல நிறைய பேர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்போம், பார்த்திருக்கீங்களா? என்னத்த ஜோமணி, என்னத்த? ஆமா, உனக்கு மட்டும் தான் என்ன வருது, உனக்கு மட்டும் தான் பாடு வருது, நீ மட்டும் என்ன பண்றா, கஷ்டப்படுறா, உனக்கு தான் உபத்திரம், உனக்கு தான் என்னது வேதனை, நீ தான் கண்ணீர் வடிக்கா அப்படி என்ன பண்ணுவாங்க, சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, இவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க தம்முடைய வலது கரத்தை தேவன் நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப நேற்று வரைக்கும் அந்த வாய் என்ன சொல்லுச்சு, நீலாம் ஜோமணி என்னத்த. இன்னைக்கு அந்த வாய் என்ன சொல்லும் தெரியுமா? இனி என்ன சொல்லும், இனி என்ன சொல்லும், உங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ற, இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம பழி வாங்குவதை விட கர்த்தருடைய பழி வாங்குதல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். என்ன தெரியாதா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். உண்மையிலே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அது நிறைய பேருக்கு வந்து நாங்கிற என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நாதான் என்ன, என்னால நான் இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு கூட்டத்துக்கு மத்தியில கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா, உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கண்டு கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய வலதுகரத்தை என்ன பண்ணுவாரு, நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்ப தேவ கரம் உங்கள் சத்துருக்களுக்கு மேல பாரமாய் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை லகுவாக நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சுமைகள் நிறைய உண்மையில இருக்குதுங்க. நமக்கு இருக்கிற போராட்டம், நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் நிறைய என்ன பண்ண நமக்குள்ள இருக்குது. ஆனா வெளியே எப்படி அலைவோம், நம்ம வெளியே எப்படி அலைவோம், நம்மளை போல சந்தோஷமானவன் எவனுமே. 4 பேர் நம்ம பார்க்கும் வைத்தஸ்லா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அவளுக்கு என்னையா, அவனுக்கு என்னையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளி உலகத்துல. உள்ள எப்படி இருக்கோம்? ஆமா, உள்ள கதவுக்கு உள்ள போகும்போதுதான் தெரியும், ஆஹா உள்ள போன ஆயிரணுமே, நம்ம இப்போ போல ஒரு பாரமான மனுஷி யாருமே அப்படி ஆயிரும். பார்த்திருக்கீங்களா? ஆமா, இப்படி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எவர்கள் அல்ல எந்த அசுத்தாவி, எந்த பிசாசு, எந்த பேய்கள் எழுந்து விரோதமா போராடுதோ அதுக்கு விரோதமாய் தேவன் தம்முடைய கரத்தை என்ன பண்ணுவாரு, நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் தைரியம் உண்டாக கரம் எடுத்து நடத்துவார். என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு? ஆமா, இதுவரைக்கும் பயந்து இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்சி கலங்கி கடந்த உங்க வாழ்க்கையில கலக்கங்களை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கலக்கம் எந்த வழியில வந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாத அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை தேவனே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உண்மையிலங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல போராடி ஜெயிக்க முடியாம போதும்னு விட்டுருக்கோம். பார்த்திருக்கீங்க தெரியுமா? போதும்பா, நடந்தா பாத்துக்கலாம், அப்படிதானே? நடக்கும்போது அப்படி விட்டுருப்போம்ல. இந்த காரியத்துல உள்ள காரியங்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி நம்முடைய வலது கரத்தை என்ன பண்ணுவாரு, நீட்டுவார். அப்ப இந்த வலது கரத்தை தேவன் நீட்டும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் புத்தகம் 110 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வலது கரம் நீட்டப்படும் பொழுது என்ன நடக்குது? சத்துருக்கள் எங்க போறாங்க? எங்க போறாங்க? உங்க காலுக்கு கீழே. அல்லேலூயா. நாதான் அப்படின்னு சொன்னவங்க எங்க வந்துருவாங்க?
ஆமா, அவங்க எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கட்டும், எந்த ஒரு உயர்வுல இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மேன்மையில இருக்கட்டும், ஒரு சன பொழுதுல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கீழே தள்ளி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க முன்னாடி பெரிய மலை மாதிரி அப்படி மறைச்சு என்ன பண்ணலாம்? நிக்கலாம். உங்க மேன்மையை கெடுக்கிறதுக்கு நிக்கலாம், உங்க ஆஸ்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம், உங்க நன்மையை தடுத்து கொண்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, தேவன் உங்க வாழ்க்கையில அவர்களை உங்க பாதபடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தேவன் உங்க வலது கருத்து பக்கத்துல நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் சொல்றேன், நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம நிறைய நேரம் அவரை கிரியை செய்ய விடாம இருந்ததுனாலதான் நாம நிறைய நெருக்கப்படுறோம். புரியலையா? ஆமா, உண்மையிலே இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த சின்ன குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல நடந்து போறோம், இவனை முன்னாடி நடக்க வைக்கிறோம், என்ன நடக்கும்? நடந்து போவான், கல்ல மிதிப்பான், முள்ள மிதிப்பான், எல்லாம் என்ன பண்ணுவான்? அதுதானே? இப்ப நாம முன்னாடி போய் இவனை பின்னாடி கூட்டு வர என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்பரா பார்த்து கூட்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப தேவன் நமக்கு முன்பாக அவர் போக ஆரம்பிச்சுட்டாருன்னா, உங்களுக்கு முன்பாக தங்களை உயர்த்தி பெருசா காமிக்கிற அவ்வளவு பேரையும் கர்த்தர் உங்க காலுக்கு என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆட்டம் ஆடின அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் தாழ்ந்து போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதிகாரங்களை தன் கரத்துல வைத்துக் கொண்டு நான் பணத்தை வச்சுட்டு நான் ஆடின அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா, உங்க பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க பாதம் அவ்வளவு அழகானது, தெரியுமா தெரியாதா? நிறைய நேரம் மறந்து போய் தெரியுமா உங்களுக்கு? நீங்க மிதிக்கிற ஒவ்வொரு மிதிலும் தேவ அக்கினி வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க மிதிக்கிற ஒவ்வொரு மீதும் சத்துரு தலையை மிதிப்பீங்க, தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் தெரிறதுலதான் பயந்து நடக்கிறோம். என்ன பண்றோம்? ஆமா, இனி அப்படி நடக்காதீங்க. பிசாச மீச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க உங்க நடைய அவன் மேலதான், அவன் மிதி யார் மேலதான் உள்ள போகுது? ஆமா, கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்க காலுக்கு கீழே சத்துருவை கொண்டு வருவார். அல்லேலூயா. எதிரான வல்லமைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. எதிரான மனுஷ கூட்டங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகாதீங்க. உண்மையில சோறு வரும், வராமலாம் இருக்காது. பலவீனம் வரும், வராமலாம் இருக்காது. எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா படுக்க மட்டும் கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஒரு நாள் படுத்து பாருங்க, என்ன ஆயிருவோம்? நம்ம என்ன ஆயிருவோம்? அவ்வளவுதான். அப்படியே ஒரு வாரம் இப்படிதான் இருப்போம். படுக்க சுகமா இருக்கும். ஆமா, அது கொஞ்சம் திமிரி எழுந்து பாருங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் படுத்தே கடந்தனா பலவீனப்படுத்திட்டே இருப்பான் பிசாசு. நம்மள எழுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்களே, ஓடுற நாயை கண்டா துரத்த நாய்க்கு அப்படி இருக்குமா? அதுக்காக நீ நாய் நினைச்சப்பா நினைச்சிடாது, அப்படி இல்ல, தப்பாயிர போகுது. என்ன அப்ப சில அது ஓடும்போது பின்னாடி போய் இருக்கும். அதுக்கு நம்மளை பார்த்து என்ன பண்றான்? ஆமா, இப்ப நின்றும். அது எது முன்னாடி போனது? ஆமா, பின்னாடி வரைக்கும் அப்படி இருக்கும். இப்போ ஆத்தாடி நின்னுட்டானே, எல்லாம் தாண்டி வந்துட்டோமோ நம்ம ஒருவேளை. புரியலையா? நின்னு பாருங்களேன், நீங்க முன்னாடி நின்னு பாருங்க, உட்கார்ந்து பாருங்க. ஏல என்னால கேட்டு பாருங்க, அவன்கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது அவனால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா, அவனுடைய உச்சி குடுமி யாட்டதான் இருக்குது, எங்கேயும் திருப்பலாம். தெரியுமா தெரியாதா? நான் கிறிஸ்துவுக்குள்ள கத்தனை 93 கொண்டு வந்தார். எப்போ? 1993 கிறிஸ்துவ கத்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டாரு. ஆமா, கொண்டு வந்த பிறகு ஒரு நாள் இரவு அடி நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு மை இருட்டு, கரும் இருட்டு. அப்ப மனசுக்குள்ள சொல்லிட்டே, பிரேசப்பா, ஒரே எதிரிதான் வாழ்க்கையில, ஒரே யாரவை? சாத்தான். அல்லேலூயா. ஆமா, அப்புறம் நாங்க ஒரு சின்ன இந்த சின்ன பசங்களுக்காக சண்டே கிளாஸ் நடத்த போவோம். அப்ப சொல்லுவேன், டேய் ஏசப்பா நமக்கு நிறைய விளையாட்டு பொருள் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? யார் அது? அவன் சாத்தான் தான். அல்லேலூயா. அவன் யாரு? உண்மையை பாருங்க, இந்த சின்ன குழந்தைகள் ஒரு பொம்மை கூட என்ன பண்ணும்? கான்டெக்ட் வருதானே, டக்குன்னு 2 பிச்சிரும். பாத்திருக்கீங்களா? டக்குன்னு என்ன பண்ணும்? 2 பிச்சிரும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணும்? அதை வச்சு திரும்ப என்ன பண்ணும்? ஓட்டி பார்க்கும், ஓடாது. அவன் வெத்தி என்ன பண்ணிட்டு போயிடும். அவ்வளவுதான் பிசாசுக்கு பவர். எப்படிதான்? புரியலையா? அவ்வளவுதான் அவனுக்கு வல்லமை.
அதுக்கு மேல அவனுக்கு ஒரு வல்லமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வேதம் தெளிவா சொல்லுது, உங்க வாழ்க்கையில எவர்கள் எந்த மாதிரி எழுந்து போராடினாங்களோ அவர்களை கர்த்தர் உங்கள் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டுதான். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்களை நம்ம அனுபவிக்க போயிட்டோம். இனி அப்படி அல்ல. நிச்சயமாக இந்த ஆண்டு நாம் தலைத்து தலைத்து ஓங்கி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் உங்களை விட மாட்டார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 16:8 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்க்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லணும், பயந்து பயந்து சொல்லக்கூடாது. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஆமா, நீலாம் அசைக்கப்பட மாட்டேன் தெரியுதா? ஆமா, அதுல பண்ண நினைச்சிட கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நாம் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு. ஆமா, அசைக்கப்படாம அழகா பாடல. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அதானே? ஆமா, காற்று வீசினாலும் கடல் பொங்கினாலும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வலு சர்ப்பத்தை, எவ்வளவு பெரிய பிசாச விரோதம் அனுப்பினாலும் அவனுக்கு இனிமேல் உங்களை பார்த்தா பயமாதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க அசைக்கப்படாத ஒரு நபரா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கடன் பாரம் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிருக்கோம் தானே? உங்க பயம் உங்களை போட்டு என்ன பண்ணிருக்கோம்? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு உபத்திரம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆட்டி படைச்சிருக்கோம். கலங்கி இருப்போம். அதை கண்டு கர்த்தர் சொல்றாரு, உன்னை இன்னும் எதுவுமே அசைக்காது. ஹல்லேலூயா. உங்களை எதுவுமே என்ன பண்ணாது? ஆமா, பலவீனமோ, சோர்வோ, பசியோ, பட்டினியோ, கடனோ எதுவும் உங்களை என்ன பண்ணாது? அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இது வரைக்கும் நம்ம நல்லா ஜோமனோட கொஞ்சம் என்ன நமக்கு என்ன இருந்துட்டு கொஞ்சம் கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும். சில ராத்திரி எழும்ப மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, ராத்திரி கத்தரை எழுப்பிடுவார் ஜோம் பண்றதுக்கு. எப்படி இருக்குங்க? ஐயோ ஐயோ, இருட்டுக்குள்ள நம்ம எழும்பி ஜோம் பண்ணணுமா? எங்க பேய் இங்க வந்துருமா? யார் வீட்டுக்கு? ஜோம் பண்றவங்க வீட்டுக்கு என்ன வரும்? ஜோம் பண்ற வீட்டுக்கு என்ன வருமா? யார் சொல்றா? அதை நான் ஜோம் பண்றவன் சொல்றான். உலகத்தான் என்ன பண்ண மாட்டீங்க? அவன் பாட்டு என்ன பண்றான்? ஆச்சி பாம்பாவது தேவை போல அவன் பாட்டு போறான். அவன் பாட்டு என்ன பண்றான்? வெளியே போய் ரெஸ்ட் ரூம் இருக்கான். அவன் என்ன பண்றான்? உள்ள வரான், நல்லா ஜோன் படுத்து தூங்கிடுறான். அவன் ஜோமனை கூட படுத்து தூங்கிடுறான். நம்ம என்ன பண்றாங்க? எலும்புறக்கு முன்னாடி 1008 சிலுவை. சொத்துற ஆண்டவரே வெளியே போறேன், வெளியே போறேன், இசப்பா சோத்திர ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது. ஏன்? உள்ள தன்னை அறியாம ஒரு பயம் என்ன பண்ணிட்டு உள்ள கடந்து. ஆமா, அது வந்துருமோ இது வந்துருமோ என்ன பண்ணுது? உங்களெல்லாம் கொண்டு எங்களமா இருக்க மலங்காட்டுல கொண்டு என்ன பண்ணணும்? போடணும். திடீர்னு சிறுத்தை வரும், திடீர்னு மலைப்பாம்பு, எல்லாத்தையும் என்ன பண்ணுமே? ஆமா, ஃபேஸ் பண்ணணும். யானை வரும், அங்க கொண்டு என்ன பண்ணணும்? சொகுசா இருக்கும் நம்ம ஊர்ல. உண்மைதான் சொல்றேன், சொகுசா. ஆமா, அங்க பைக்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு என்ன பண்ணி யானை சைலண்ட் ஏறி வந்துரும். நம்ம நிக்கணும், நம்மள என்ன பண்ணி போயிடும் அது பாட்டுன்னு. அது ஒரு போடு போட்டு போயிடும், அவ்வளவுதான். இங்க சுகமா இருக்கும், ஆனா நமக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. பேய் குறிச்சி பயமா இருக்கு. அது ரொம்ப நம்ம பிரிண்ட் பண்ணி ரொம்ப நல்லவங்க. கரப்பாம்பூச்சை பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க? வள்ளியை பார்த்தா பறந்து போயிடும் நம்ம எல்லாம். பார்த்துருக்கீங்களா? இனிமேல் அப்படி இல்லை. அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, வேதம் அப்படி சொல்லுதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி, தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்காம நிரூபித்து காண்பிக்கும்படி தேவன் உங்களை இந்த பூமியில அசையாது இருக்க பண்ணுவார். எதை கண்டும் அசைக்க மாட்டீங்க. அதானே? எதை குறித்தும் அசைக்க ஒரு நாளும் கர்த்தர் உங்களை அசைய விட மாட்டார். கலக்கம் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, எதுவுமே உங்களுக்கு பயமா இருக்காது. மரணம் கூட பயமா என்ன பண்ணாது? இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, செத்தா எங்க போவோம்? சும்மா சொல்லிட்டு மட்டும் அலையக்கூடாது. சாவு ரெடியா இருக்கணும். இப்பதான் புரியலையா? ஆமா, நிறைய பேருக்கு சாவதை விட வாழ்றது என்ன இருக்கு? எப்படியாவது கொண்டு ஹாஸ்டல்ல போய் என்ன பண்ணிடணும்? குத்துன்னு குத்தி என்ன பண்ணிடணும்? காப்பாத்தி கொண்டு என்ன பண்ணணும்? மறுபடியும் அதே சோறு பொங்க, அதே குழம்பு வைக்க, அதே பாடு அனுபவிக்க என்ன பண்றோம்? மறுபடியும் லட்சங்களை செலவழிச்சு ஓடி வரோம். தெரியுமா தெரியாதா? தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். ஆமா, கர்த்தர் வான் கூட ஓடிடுங்க. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடு போதும்.
ஏன்னா ஏன் பொண்ணு போராடணும்னு நமக்கு என்ன ஆசை இருக்கு, போறதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கி. அதுக்கு அப்படி பக்கு பக்குங்க. ஐயோ செத்து பேரும் ஒருவேளை செத்தா பருவத்து போங்க நம்பிக்கை மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கி, வர மாட்டேங்க. யாருக்கு வர மாட்டேங்கி, கத்தோலிக்க பிள்ளை வர மாட்டேங்க. மத்தவங்க என்ன பண்ணிடுது, போனா போதில்ல வாழ்க்கை ஜாலி என்ன பண்ணுவோம் பாத்திருக்கீங்களா? ஆமா, நம்ம மட்டும் தான் எப்படி பண்ணி போறோம், நம்மகிட்ட தான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பொத்தி பொத்தி என்ன பண்றோம். ஐயோ இதை தின்னா அதாகி போயிடும், அதை தின்னா இதாகி போயிடும். என்ன இது, என்ன இது கொழுப்பு, அதுதானே என்னவா, இது என்னையா, இது கொழுப்பா, என்ன பண்றது, எல்லாத்துக்கும் பயம். சாப்பிடறதுக்கு கூட பயமா இருக்கு, எனக்கு தூங்குறதுக்கே என்னதான் இருக்கு, தூங்குறதுக்கே ஏன்னா கண்ணு முன்ன இருட்டா இருக்கு, மற்றவங்க வெளிச்சமாவா இருக்கும். சந்தேகமா இருக்குங்க எனக்கு. சார் சொல்றாங்க, பிரதர் கண்ணு முன்ன எப்படி இருக்கு, இருட்டாதான்ப்பா இருக்கும், கண்ணு முன்னா வெளிச்சமாவா இருக்கும், தூங்கு. ஐயோ மனசுக்குள்ள அதுக்குள்ள என்னலாமோ டப்பு டப்பு என்ன பண்ணுது ஆடி. ஆமா ஆடி. அது இந்த இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் தம்மார் படித்தாங்க. இப்போ உள்ள ஒரு சில வருஷத்துக்கு முன்பு ஒரு நாள் ராத்திரி ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் கால் வருது. அவங்க ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், வாத்தியார் ஃபோன் பண்ணி, பிரதர் சீக்கிரமாக போங்க, தம்பிமாரெலாம் பயந்து போய் கிடக்காங்க. பயந்து போய் கிடக்காங்களா எங்கே, இப்போ தான் புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகை என்ன பண்ணிக்கானுங்க. 6 பேர் உள்ள போகும் பொழுது 6வது ஆளு கண்ணுக்கு வெளியே என்ன பண்ணிட்டு, அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பயந்தவனுக்கு பார்க்கலாம் எப்படிதான் தெரியும், பேதான் தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒருத்தன் பயந்து என்ன ஆகி போச்சு, அவ்வளவு பேருக்கும் பயம் வந்துச்சு. ஒரு மரக்கட்டுல 6 பேரும் படுத்து கிடக்கான். இவனுக்கு யார் தெரியுமா, பயங்கரமா சோகம் பண்றவனுங்க. எனக்கு அவனை பார்த்தேனே சிரிப்பா வருது. கதவை தட்டே வர மாட்டேங்க. ஏன்னா அவனுக்கு என்ன தோணிட்டு இருக்கு, உள்ள போய் படுத்தோன்னு சொல்லிட்டான், மேல ஏதோ ஜங்கு ஜங்கு என்ன பண்ணுது, குதிக்கினுங்க. நல்லா இருந்திருக்கும்ல. ஒருத்தன் கொடுத்த பயத்தை என்ன பண்றான், திரி மூட்டி விடுறான். பார்த்திருக்கீங்களா? நம்மள நிறைய இடம் திரி மூட்டுவான். ஐயோ அக்கா காய்ச்சலா உங்களுக்கு, போச்சே உடனே என்ன பண்ணுங்க, அந்த டாக்டர் போய் என்ன பண்ணுங்க, அடுத்து பக்கத்துல இன்னொரு அக்கா சொல்லுவாங்க, ஐயோ அந்த டாக்டரே போய் விளங்காதவே, அவன்கிட்ட போனியே, நீ போன செத்து போயிரு, வேற டாக்டருக்கு என்ன பண்ணுங்க. ஆமா, ஒரு பயம் இன்னொரு பயத்தை போட்டு என்ன பண்ணுது, புல்லு வாழ்நாள் ஃபுல்லா பயந்துட்டே என்ன பண்றோம். ஆமா, நமக்கே நல்லா தெரியும், காய்ச்சலுக்கு நம்ம ஒரு மாத்திரை போட அது பாட்டு என்ன பண்ண பாட்டுன்னு அடங்கி கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் வேர்க்க வேலை செஞ்சு பார்த்து செத்துட்டாம நினைப்பான், செத்தே போயிடும். எந்த காய்ச்சல் என்ன பண்ணாது. நாம அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம கூட என்ன ஆகி போயிடும். எந்த காலம் ரொம்ப ஸ்பெஷல், இந்த காலம் ரொம்ப. ஆமா, இப்போ இனி போற காலம் அதை விட ஸ்பெஷலா இருக்கும்போது தெரியுது. செத்தோண்டு வலிச்சா போதும், அவ்வளவுதான். என்ன பண்ண மாட்டாங்க, எலும்பியே மாட்டாங்க. இல்ல என்ன, எனக்கு விரல் வலிக்கல, எனக்கு என்ன வலிக்கு, விரல் தானே, ஒரு விரல் தானே பண்ணும், எனக்கு விரல் வலிக்கலாம் படுத்துக்கிடும், எலும்பி என்ன பண்ண மாட்டான். இப்பெல்லாம் இனிமேல் இருக்க மாட்டான் நம்ம. அல்லேலூயா. நம்மை அசையாமல், எந்த ஒரு சூழ்நிலை கண்டும் அசையாமல், எந்த ஒரு நெருக்கத்தை கொண்டும் அசையாமல் தேவன் உறுதியாக நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இனிமேல் தான் வாழ போறீங்க கர்த்தருக்காக. அல்லேலூயா. இனிமேல் தான் தேவ நாமம் உங்க மூலமா இப்படி மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமா, வியாதி சுகமாகிறது, நோய் சுகமாகிறது, பிரச்சனை மாறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. தேவன் என் கூட இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மை சொல்றேன், நீங்க சாதாரணமான நபரே கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த வல்லம் என்ன பண்ணிட்டே இருக்கும், அடி அக்னியாவே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். நான் அந்த புதிய முத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வீட்டு கூட்டத்தில் நாங்க ஜெபிச்சு முடிக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து, ஐயா எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த நேரம் ஆயிட்டு, நான் அடுத்த வாரம் வரும்பொழுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அந்த வீட்டுக்கு நேரா போயிட்டேன். அங்க போனோடனே வீட்டு வாசல்ல அப்படி என்ட்ரன்ஸ்ல ஒரு வாலிப மகள் நின்று கொண்டார். போனோடனே சோத்திர அங்கிள் வாங்கன்னா, நானும் சோத்திரம் போட்டு எங்க போயிட்டேன், உள்ள போய் பிராண்டா தாண்டி அடுத்த ரூம்ல போய் பெட்ல போய் என்ன பண்ண போறேன், உட்கார போறேன். ஏல உட்காராத, வெளியே போ, என் வீடு அப்படின்னு என்ன பண்ணிச்சு. ஒருத்தன் வா நம்மளை கூப்பிடறான், இன்னொருத்தன் என்ன பண்றான். நான் நல்ல பெட்ல சப்பலாம் கூட என்ன பண்ணிக்கிட்டேன், நம்ம ஜம்முன்னு உட்காந்துட்டேன். அவங்க அம்மா அப்பா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாப்பா பார்த்து அந்த பாப்பாவோட போய் என்ன பண்ணுது, நம்ம சோமனே செஞ்சோம்
சும்மா போய் என்ன பண்ண போறோம்? உட்காரதான் அல்லேலூயா. ஆமா. அப்ப ஜெபம் பண்ணி ஆண்டு சொன்னேப்பா நீ போயிட்டு ஒரு 15 நாள் உபவாசம் பண்ணிருந்தேன், அப்புறம் வந்து என்ன பண்ணு ஜெபம் பண்ணேன். சரின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். 15 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ரகசியங்களை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். போகும்பொழுது என்னோடு கூட இன்னொரு நபரை கூப்பிட்டு போனேன். அந்த அண்ணன் கூட போயிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் போயிட்டே இருக்கும் ஜம்மன் போ. அந்த அண்ணன் சொல்லிட்டேன், போற வழியில ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க போறவில்ல? நான் சொல்றேன், இல்ல நம்ம நேரம் எங்க போயிருவோம்? இல்ல இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு போயிருவோம்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போறவள்ள வண்டியை லெஃப்ட் திருப்பி அந்த வீட்டுல போய் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வரவும் எய்த்த வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டார் கூட கூடன்ட்டு. ஐயா எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு போங்க. அநியாயமா இருக்கு, நம்ம ஒருத்தர் தப்பிச்சு போன இன்னொன்னு வந்து நம்மள என்ன பண்ணுது. நான் சொன்னேன், இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டா நான் ஜெபம் பண்ண போறேன், போயிட்டு நான் என்ன பண்றேன் இன்னொரு நாள் வாரேன். இல்லையா நான் வந்து இப்படி மனம் திரும்பி வந்திருக்கேன், தயவுசெய்து என்ன பண்ணுங்க ஜெபம். சரி அப்படி சொன்ன போகாம இருக்கோம். சரி உள்ள போயாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஆமீன் போட்டாச்சு. என்ன பண்ணியாச்சு? ஆமீன் போட்டாச்சு. ஆமீன் போட்டு வெளியே எலும்பும் கிளம்பி சரி போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவியை காணும். அப்போ அவர் சொன்னாரு, அவர்கிட்ட சொன்னேன், சரி உங்க வீட்டம்மாட்ட சொல்லி நான் போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே, இல்லையா எங்க வீட்டம்மா வந்து எப்பவுமே ஆமீன் போடும்போது என்ன பண்ண மாட்டா. அதுக்கு நான் என்ன செய்ய, நான் அர்ஜென்டா என்ன பண்ணணும்? இல்ல நீங்க பாத்துட்டு போயிருங்க. சரிம்மா போய் கூட்டு வா அப்படின்னா அந்த அம்மா அதுக்குள்ள 15 வீடு தள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. இப்ப இங்க இந்த மக ஓடி போய் அந்த அம்மாவை கூப்பிடுறா, அம்மா பாஸ்டரையா கிளம்புறாங்களா வாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த அம்மா ஃப்ளையிங்ல வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நான் அன்னைக்கு தான் லைவா பாக்குறேன், மனுஷன் பறந்து வர்றத பச்சுன்னு வந்து விழுந்துச்சு. நாங்க 3 பேர் இருக்கோம், 8 வருஷமா இருக்கோம், போயிருச்சு. அல்லேலூயா. சரின்னு சொல்லி அப்பா ரொம்ப சந்தோஷம். பேய் ஓட்டாமலே போய் என்ன பண்ணிட்டு போயிட்டு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்றோம், ஒரே இழுப்பு வரட்டுன்னு வண்டியை வரட்டி நேரம் அந்த ஊருக்கு போயாச்சு. அங்க போய் இப்படி வாசல்ல பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ள வரவும் அந்த வாலிப மகளுக்குள்ள இருந்த பேய் சொல்லுது, பத்தியா வர்ற வழியில உன் ஃபீஸை நான் என்ன பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா என் ஃபீஸை எவனும் பிடுங்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஃபீஸ் யார் தான்? ஆமா. சரி இருக்கட்டும், வா உள்ள போய் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் போயிட்டா போகலையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்தாச்சு. பயங்கர சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. எவ்வளவு சிரிக்க முடியுமோ சரின்னு விட்டுட்டேன். நான் சிரிச்சு முடிச்சிட்டியான்னு திரும்ப என்ன பண்ணுது. சரி நல்லா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு செகண்ட் கண்ணை திறந்து என்ன பண்ணு பார். இவன் பெரிய ஆளு, என்ன நான் உண்மையிலே பெரிய ஆள் தான் கிறிஸ்துவுக்குள்ள, தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாரும் அப்படிதான், எப்பொழுதும் உங்களுக்கு குறைவா இடம் போடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். நான் அப்போ ஒன்றும் சொல்ல, அப்படியே கண்ணை திறந்து பாரு, ஒரு செகண்ட் பாருங்க. அவன் டபக்குன்னு முடிக்கிட்டு என்ன அப்படின்னு, அட கொலகார பையல, என்ன பேர் எனக்கு? அதுக்கு முந்தைய என்ன சொல்லிச்சு, டம்மி பீஸ். என்ன பீஸ்? நம்ம என்ன பீஸை பிடுங்கிட்டாங்கல்ல, அது நினைச்சிட்டு இருக்கு. அங்க பேய் ஓடணும்னு வல்லம் அங்க என்ன பண்ணியிருக்கோம், போயிட்டு போல டம்மியை என்ன பண்ணியிருக்கான். அவனுக்கு அவ்வளோதானே மண்டை வேலை செய்யணும், முட்டா பை அவனுக்கு வேற வேலை செய்யாதில்ல. அந்த முட்டா பையலுக்கு நம்ம தான் ஞானவான்கள் கத்துடைய கிருபையில. ஆமா, கண்ணை திறந்து பார்த்துட்டு டபக்கு நாய் காலம், அட கொலகார பையன் என்னென்ன என்ன உள்ள இவ்வளோ நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்க தெரியுதா? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தானே உனக்குள்ள இருக்கு, அப்படிதானே மகளே? அப்படிதானே? அப்ப அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும்? உள்ள கொண்டே புதைச்ச பிறகு கூட எரிஞ்சிட்டு தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் சொல்றாரு, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எந்த காரியம் உங்களை என்ன பண்ணாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதை இந்த வருஷம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். சும்மா பார்த்துட்டு போற கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரல. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்க அதே சங்கீதம் 110 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலிருந்து வல்லமையின் செங்கோலை உங்களுக்கு என்ன பண்ணுவார், அனுப்புவார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி
தம்முடைய வல்லமையின் செங்கோலை உங்களுக்கு அனுப்பி உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் இனிமேல் தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பயங்கரமா ஆள போகிறோம். அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் என்ன ஆளுக இருந்தாலும் சரிதான், எந்த பிசாசின் எந்த கோட்டை பயங்கரம் ஆண்டாலும் சரிதான், இது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமா, அவருடைய பலன், சத்துவம், வல்லமை என்னென்ன உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எல்லாவற்றையும் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இனிமேல் நீங்க தான் ஆள போறீங்க. அல்லேலூயா. உங்க தெருவுல உங்க ஆளுகை கர்த்தர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. உங்க கிராமத்துல கர்த்தருடைய பிள்ளையின் ஆளுகை கர்த்தர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில கர்த்தரை தேடுகிற, உண்மை உள்ள, ஜெபிக்கிற, துதிக்கிற, தேவனை ஆராய்த்து தேவ சமூகத்துல சரியாய் நடத்துகிறவர்களை கர்த்தர் ஆளும்படி தூக்கி கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த பதவி நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் முடியவே தப்பவும் முடியாது. தெரியுமா? இந்த ஆளுகை பதவி எனக்கு வேணாம் ஏசப்பா அப்படி என்ன பண்ண முடியாது. ஏசப்பாட்ட போய் கட்டாயம் அது உங்களுக்கு தான். அதை யாரும் மாற்றி என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. நீங்களே போதும் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி உங்களை மாய்த்து போல என்ன ட்ரை பண்ணாலும் மரணம் என்ன பண்ணாது. ஏன்னா உங்களுடைய ஆளுகை பூமியில தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க உங்களை வச்சு கர்த்தர் ஆளுகையை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்க நீங்க கூனி குறுகி ஓடி ஒளிஞ்சு கடந்தீங்களோ அங்க நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி நிப்பீங்க? ஆமா, ஆளுகை செய்வீங்க. கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பீங்க. அல்லேலூயா. அதுக்காக மாமியாட்ட போய் சண்டை போட்டுறாதீங்க, அப்படி நான் சொல்லல. சரிதா? எங்கே நாம் எந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஒடுக்கப்பட்டோமோ, தலை தூக்க முடியாம, இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளே எடுத்துக்கோ, நம்மகிட்ட ஒரு இந்த ஜெபிக்கிறவங்ககிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனை என்ன பண்ண மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? நமக்கு எதுக்கு இந்த வம்பு, அமைதி என்ன பண்ணிட்டே இருப்போம். ஆமா, நிறைய பேர் காரியங்கள், நிறைய சூழ்நிலை விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து நாம விலகி போயிட்டே இருப்போம், விலகி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நினைச்சாலும் விலகி என்ன பண்ண முடியாது. சொந்த தகப்பன், சொந்த சகோதரர்கள் என்ன பண்றான், தாவீதை ஆடு மேய்க்க போட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆமா, சகோதரர்லாம் யுத்த காலத்துக்கு போயிட்டான். தகப்பன் என்ன பண்றான், அவனுடைய ஆடை மேய்க்கல, சகோதரனுடைய ஆடை என்ன பண்ணிட்டு இருக்காரு. யார் மேய்க்கா? தாவீது மேய்க்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு, ஆட்டையா மேய்ச்சிட்டு இருக்க, வா உன்னை நான் என்ன பண்றேன், ராஜாவாக நிறுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்கள் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தேடுகிறவர்கள் இந்த நாட்கள்ல ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எதை கண்டு கூனி குறுகி ஓடி ஒளிஞ்சீங்களோ அதே ஸ்தலத்துல நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, இப்ப உங்களை நிமிர்ந்து நிக்க பண்ணும் என்ன பண்ணும், என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் பின் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஆமா, பின்னங்கால் பிடரில பட என்ன பண்ணுவான், இனிமேல் என்ன பண்ணுவான். ஆமா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த ஆளுகை செய்யற அபிஷேகம் நம்ம மத்தியில கண்டிப்பா இறங்கி வரும். இனிமேல் நீங்க அதெல்லாம் அனுபவமா பாப்பீங்க. அனுபவமா. ஆமா, எங்க நீங்க போறீங்களோ அங்க இருக்கிற பிசாசு உங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணும், பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன பண்ணும், ஆடி காட்டும். நான் என்ன பண்றேன், இங்கதான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போகாதுன்னு அது என்ன பண்ணும். தெரியுதா மவளை, முழிக்க என்னல தைரியமா சொல்ல, ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. ஆமா, என்ன பார்த்தது என்ன பண்ணும், ஆடும்படி பயப்படும். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஆளுகையின் அபிஷேகம். அல்லேலூயா. இது அங்க உள்ள பயங்கரமா வேலை செய்யும் இனிமேல். ஆமா, அது கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் கிரியை செய்யும். எலியா என்கிற தேவ மனுஷனுக்குள்ள என்ன அபிஷேகமோ அதே அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்குது. உண்மைதானே? அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். உண்மைதானே? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில இனி நீங்கள் உங்கள் கண்கள் காண எங்கெல்லாம் பிசாசுகள், பேய்கள், அசுத்தாவிகள் தன்னை பெருசா காமிச்சு ஆளுகை பண்ணிச்சு, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும்படி தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவைகள் உங்களை பார்க்கும் பொழுதே பயந்து ஓடி போயிடும். ஆமா, நீங்க வரீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாலே ஓடுற காலம்லாம் வரும் இனிமேல்.
அல்லேலூயா. உங்க பேரை சொன்னா கூட பயப்படும், தெரியுமா தெரியாதா? அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அனுபவமாய் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேதம் தெளிவா சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நிறைய அனுபவிச்சிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. இனி அப்படி அல்ல. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு பலன் இருக்கட்டும் இல்லாம போட்டும், நீங்க படுத்து கூட கடங்க உங்க வீட்டுல, உங்க தெரு வழியா கடந்து போகவே மாட்டான் அவன். வீட்டுல படுத்து கூட கடங்க தெரு வழியா என்ன பண்ண மாட்டான். ஏன்னா உங்க ஆளுக தான் இனிமேல் அங்கே காணப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமா, சாத்தானுடைய ராஜ்யத்தை நீங்க தான் ஆளுக செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை ஆளும்படி தூக்கி நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா, ஓடி ஒளிந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஒளிந்த நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. மற்றதை பார்த்து ஓடி ஓடி பயந்து ஒளிந்த காலம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமேல் அவைகள் உங்களை பார்த்து பயந்து ஓடு நடுங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அசையணுங்கிற அவசியம் இல்லைனே, ஆனா அவன் அசைஞ்சாதான் எல்லாம் நடுங்கும். நாம அசையாமலே அது என்ன பண்ணும் இனிமேலு. ஆமா, நீங்க சாதாரணமா உங்க ஸ்தானத்துல இருந்தால் போதும். உங்க ஸ்தானத்துல இருந்தால் போதும். நீங்க பெருசா உங்களை காட்டணுங்கிற அவசியம் இல்ல. வெளி உலகத்துக்கு நீங்க போய் நான் தான் காமிக்கணும் அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த ஆளுகையின் அபிஷேகம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா. ஆமா, யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்க, அப்படிதானே? போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு ராஜா இன்னொருத்தனை பார்த்து கேட்க, நமக்காக வேண்டுதல் செய்யும்படி இங்க யாராவது இருக்காங்க கேட்டா, கேட்கலையா? அங்கே ஒருவர் உண்டு என்று சொல்லப்பட்டு அந்த தீர்க்கதரிசி தேடி என்ன பண்றாங்க? அதுதான் நடக்க போகுது இனிமேல். அதுதான் என்ன பண்ண போகுது? ஆமா, உங்க எல்கைகளை பிசாசோ சாத்தானோ சத்துருவோ கடந்து என்ன பண்ண முடியாது, போக முடியாது. உங்க எல்கைகளுக்குள்ள உங்களுடைய ஆளுகை ரொம்ப உறுதியாய் தேவனால் ஆணையால் கடாவப்பட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்ப பயம் வரும் நமக்கு, எதை கண்டு வராது. ஏன்னா இந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. இது சும்மா போனாலும் கிரியை செய்யும், சும்மா போனாலும். ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஒருத்தன் ஏவி விடான்னு வச்சுக்கோங்களேன், அது போய் சொல்லும், எப்பா உன் காரியம் இனிமேல் என்ன பண்ணாது, பழிக்க. நீ என்ன குட்டிகரணம் போட்டால் என்ன பண்ணாது, நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என் மகா நான் வளர்க்குற பாப்பா வந்திருக்கா. அவங்க சொந்தத்தில் உள்ளவங்க என்னை அறிந்த ஒருத்தனை செய்வனை வைக்க போயிருக்கான். செய்வனை வைக்க போயிருக்கான். அப்போ செய்வனை வைக்கும் பொழுது அந்த நபர்கிட்ட சொன்னானா, நீ என்னதான் வென வச்சாலும் அவன் என்ன பண்ணிடுவான், கண்டுபிடிச்சி உனக்கு கொன்றுவான். ஆனாலும் என்ன பண்ணு, புரியலையா? அதனால் என்ன வென வச்சாலும் நம்மளை ஒன்றும் என்ன பண்ண முடியாது. இனிமேல் இந்த ஆளுகையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இந்த நாளில் இறங்கி வரும். மகிமே தேவன் இறங்கி வருவார். தேவன் உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த ஆளுகை வரும் பொழுது சத்துருவின் வாயெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கும். சத்துரு வாய் பேச முடியாது, எதிராளி வாய் பேச முடியாது, கண்களால கிரியை செய்ய முடியாது, கரங்களால கிரியை செய்ய முடியாது, கால்களால கிரியை செய்ய முடியாது. எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், உணர்வுகள், சிந்தனைகள், கற்பனைகள் எதாலும் உங்களை என்ன பண்ண முடியாது. ஆமா, உங்களை குறிச்ச பயம் இனி அவங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு என்ன பண்ணிட்டு விலகி போய்விட்டது. இனி கர்த்தர் தேவன் என்பதை இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மூலமா, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மூலமா நிரூபித்து காண்பிக்கும்படி அல்லேலூயா உங்களை ஆள வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. நிச்சயமா நாம் அவரோடு கூட பூமியை ஆளுகை செய்வோம். என்ன பண்ணுவோம்? பூமியை ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆமா, சரி. இந்த ஆளுமை நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு காரியம் நடக்கும். எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். போதும். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கு? இந்த ஆளுகை உங்கள் வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு காரியம் நடக்கும். உங்க சந்ததிகள் சத்துருவின் வாசலை என்ன பண்ணுவாங்க? புரியுதாமா? ஆமா, நல்லா புரிஞ்சிக்கணும்.
உங்க ஆளுகை கர்த்தர் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்த பிறகு உங்க சந்ததி, உங்களுக்கு பின்னாடி உள்ள உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் என்ன பண்ணுமா? எதை சுதந்தரிக்கும்? சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி கர்த்தர் உங்கள் சந்ததிகளை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. உங்களோடு முடிஞ்சு போயிடாது. சில தாய்மாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்கள், இப்ப நான் ஊழியக்காரன், நான் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி உள்ள ஆட்களை என்ன மாதிரி பெத்து போட்ட பிள்ளைகளுக்கும் நிறைய தாய்மார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருப்பேன். எப்போ இவன் மனம் திரும்புவான் என்ன பண்ணுவாங்க? எங்க அம்மாலாம் சொன்னாங்க, சாருன்னு சொன்னாங்க, சனி என் வயிற்றுல வந்து என்ன பண்ணியிருக்கு, பிறந்திருக்கு, செத்து தொலைய மாட்டேங்கன்னு நினைப்பாங்களாம் டெய்லி. எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை மகளே, டெய்லி எங்கள் அம்மா என்ன பார்க்கும்போது கடைசி காலங்களில் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், மரண படுக்கையில் எங்கள் அம்மா இருக்கும்போது என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போல்லாம் நினச்சேன் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ கெட்டவன் புரியலையா? அப்போ எத்தனை தாய்மார் என்ன பண்ணுவாங்க, அழுது கொண்டு இருப்பார். இப்போ நான் எங்கள் வீட்டில் நார்கட்டில் படுத்திருப்பேன், கட்டில் லைட்டாக அசைஞ்சவனே சவுண்டு கொடுக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ தொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா நம்ம திரும்பும்போது என்ன கேட்குது? ஒரு நாள் தூங்கணும் மாதிரி நான் படுத்துக்கிட்டேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா பக்கத்தில் முழங்கால் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அம்மாவுக்கு என்ன ஏக்கம், பையன் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். என்ன பயம், ஒருவேளை கண்ணை திறந்து பார்த்துட்டு நம்ம தொலைஞ்சோம், அதனால பொத்து என்ன பண்ணிட வேண்டியது. புரியலையா? இப்படி நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைங்க வாழ்க்கை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் பிள்ளை மனம் திரும்பிடாதா, என் கணவன் மனம் திரும்பிட மாட்டானா, குடும்பத்துல மீட்பு வராதா, ரட்சிப்பு வராது என்ன பண்ணிடுக்கும், காத்து கிடக்குறோம். நீங்க ரட்சிப்புக்கும் மனம் திரும்புறதும் காத்திருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளை என்ன பண்ணும், சத்துருவின் வாசலை சுதந்தரிக்கும். ரட்சிப்பும் மனம் திரும்புதல் என்பது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு அற்பமான காரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்குரிய பதில் தேவன் தரப்போறார். இன்னைக்கு ஒருவேளை இப்ப நான் எங்க ஊர்ல நடந்து போகும்போது சொல்லுவேன், காது கேட்கும், எப்ப எங்க அப்பா பேர் சாலமோன், எங்க அம்மா பேர் ஜூலியட். சே, சாலமோனுக்கு இப்படி ஒரு பையனா, அவர் எவ்வளவு நல்லவர். என்ன ஜூலியட் அக்காவுக்கு இப்படி ஒரு பிள்ளை, என்ன அந்த அக்கா என்ன ஜெபம் பண்றாங்க, சனியை செத்து தொலைய மாட்டீங்க, அவமானப்பட்டு என்ன பண்ணுவாங்க, என் காது கேட்க சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டிருக்கேன் நான், கேட்ட வேகத்துல அடிச்சு மூக்கெல்லாம் உடச்சு என்ன பண்ணியிருக்கேன், அப்படிலாம் சேட்டை பண்ணியிருக்கேன் நான். ஆனா பாருங்க, கிறிஸ்துவின் வாழ்க்கை, நானும் கிறிஸ்துவ தேடி போலங்க, கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்தார். இப்போ என்ன சொல்றாங்க, பிறந்தா புரியலையே, அந்த சேஞ்ச் வரும் இனிமேல். இது வரைக்கும் உங்க பிள்ளைய பார்த்து மத்தவங்க குறை, எங்க குடிச்சிட்டு கிடக்கான், அது பண்றான் இது பண்றான்னு குறை சொன்ன நாவலாம், இப்போ உன் பிள்ளை நல்லா ஜெபம் பண்ணுதுப்பா, உன் பிள்ளை ஆலயத்துக்கு என்ன பண்ணுது ஒழுங்கா, அந்த நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு தெரியுமா, நீங்க 8 அடி பாஞ்சா உங்க பிள்ளை என்ன பண்ணாது. ஆமா, நீங்கள் கண்டு அறியாத விஷயங்களை சத்துருக்களின் வாசலுக்குள்ள உள்ள நுழைஞ்சி போய் கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை, எனக்கு பைபிள்ல ஒரு வசனம் ரொம்ப ஒரு வசனம், ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, தாவீதோடு கூட இருந்த அந்த யுத்த வீரன்ல ஒருத்தன் உறைபனி காலத்துல வெளியே வந்தானே என்ன ஆயிருவோம், உறைஞ்சிருவோம், அவ்வளவுதான், ரத்தம் அப்படியே தான் செத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு குகைக்குள்ள போய் சிங்கத்தை என்ன பண்றான், கொன்னு போட்டு வர்றான். வாசிருக்கீங்களா? பைபிள்ல இருக்குது, நல்ல பைபிள் படிங்க, சரியா? ஆமா, உறைபனி நாட்கள்ல அவன் ஒரு குகைக்குள்ள போய் அங்க இருந்த சிங்கத்தை கொண்டுட்டு என்ன பண்றான், அந்த சிங்கமே வெளியே வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், செத்து பேரும் பயந்து கிடக்கு. இவன் என்ன பண்ணா, தேடி போய் அதை கொன்று போட்டுட்டு வரான். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு சத்துருக்களின் வாசல் என்ன பண்ணுவாங்க, சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை, சந்ததியுடைய வாழ்க்கையில, குடும்பத்தாருடைய வாழ்க்கையில நிறைய ஆவிக்குரிய மாற்றங்களை இந்த ஆண்டு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, என்னத்தை ஜெபம் என்னத்தை கண்டன்னு சொன்ன நாவெல்லாம் எப்ப பரவாயில்லப்பா, ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டா, குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டா, குடும்பத்தை நல்வழிப்படுத்த சொல்லுகிற காலங்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உண்மையாகவே தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை
இந்த அளவுக்கு தெளிவா இந்த ஆண்டு நிறைவேற்றி காண்பிப்பார். ஆமென், ஆமென். ஆமா, நிறைய தாய்மார் குழந்தைய பெத்த உடனே ஏசப்பா இந்த பிள்ளை உமக்காக நான் என்ன பண்ணுவேன், வளர்ப்பேன், உமக்காக ஊழியஞ்சுவான்னு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த பிள்ளை எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, எப்படி வளருது, கொடுத்து வெறித்து என்ன அருவருப்பா இந்த உலகத்துல தேவனை தேடாம வளர்ந்து கொண்டிருக்குல்ல, இதெல்லாம் கர்த்தர் அப்படியே மாத்தி திருப்பி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. குணாதிசயங்கள் மாறும், தீய பழக்க வழக்கங்கள் மாறும், தேவனை தேடுகிற குணங்கள் உண்டாகும். கர்த்தருக்காக எழுந்து உண்மை உத்தமாய் சிலம்பம் பண்ணுகிற நாட்கள் உங்க சந்ததிகள் காலங்கள்ல காணப்படும். அல்லேலூயா. ஆமா, ஆமா. இந்த உங்க கிப்சன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பையன் ரொம்ப அருமையான ஒரு ஆள் இதான் இருக்கான். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்க, ஏசப்பா கிருபை நல்லா இருக்கேன். ஆமாம், நம்மகிட்ட திரும்ப அடுத்தாப்புல தலைவர் கேட்பார், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க, ஏசப்பா கிருபை நல்லா இருக்கிறேன். அடுத்து ஜெபம் பண்ணீங்களா, அடுத்த என்ன கேள்விதான். ஆமாம், அடுத்த கேள்வி ஜெபம் பண்ணீங்களா. அதுவும் அவளை அத்தன் கூடுவான், என் மகளை, அத்தை நீங்க ரீபா ரபா ஷபா ரபா சொல்லி ஜெபம் பண்ணீங்களா. அது அவங்க மாமியார் வீட்டில் பழகிட்ட, அதனால சொல்லுவோம் அதே மாதிரி ஜெபம் பண்ணீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போதான் புரியலையா. அவன் அது அபிஷேகம், மேலே உள்ள பெற்றோருடைய அபிஷேகம் பிள்ளை மேலே என்ன பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பையும் பாயறதோட அவன் இப்போ என்ன பண்ணுறான், அதிகமாக இப்பவுமே என்ன பண்ணுறான், வாழ்நாள் முழுவதும் அப்படியே பாஞ்சு ஓடட்டும். அல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இதை விட இன்னும் கொடுமை இருக்கு. அங்கே சர்ச்சைக்கு போவான், குறுகாட்டு இருக்கு, அங்கே இவர் வசனம் சொல்லிடுவார். இவர் என்ன பண்ணுவார், சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்து யாரெல்லாம் சொல்லலைன்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியது. இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூட்டு போவாங்கல்ல, அங்க போன ஏக்கா நீங்க ஏன் வசனம் சொல்லலை, யார் முன்னாடி, அவங்க அப்பா அம்மா முன்னாடி என்ன பண்ண வேண்டியது. இப்ப அப்பா அம்மாவுக்கு அவமானமா இருக்கு. ஏன்னா இவர் சின்ன பையன் தானே, இவர் என்ன பண்றாரு. உண்மையிலே இதனால இந்த ஊர்ல நிறைய மாற்றம் வந்திருக்குங்க. உண்மையிலே இதை விட அதிகமாய் கர்த்தர் உங்க பிள்ளைக வாழ்க்கையில, உங்க பேரன் பேத்தி வாழ்க்கையில கர்த்தர் செய்வதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. நீங்கள் அதை இந்த ஆண்டு அனுபவிப்பீர்கள். ஆமா, வரக்கூடிய ஸ்தோத்திர கூட்டம் உண்மையிலே இதை விட பயங்கர பிளஸ்ஸிங்கா தேவன் நிறுத்துவார். இதை விட குடும்பமாய் வந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உன் சந்ததியார் ஜாதிகளை என்ன பண்ணுவாங்களாம், ஆமா, தனக்கு சொந்தமாய் மாற்றி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நாம நினைக்க நம்ம பிள்ளை ஜெபம் பண்ணா போதும், ஆலயத்துக்கு வந்தா போதும், தேவனை தேடினா போதும் நினைக்கும். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் சத்துருவின் வாசல் என்ன பண்ணுவாங்க, சுதந்தரிப்பாங்க. இங்க ஜாதிகளை தனக்கு சுதந்திரமாய் மாற்றி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அவங்க வார்த்தையில் அநேக அறுபடைகளை கர்த்தர் உங்கள் கண்கள் காண உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களின் ரட்சிப்பு, மீட்பு, மனம் திரும்புதல் உங்க பிள்ளைகள் மூலமா, சந்ததி மூலமா இந்த ஆண்டு உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பள்ளிக்கூடம் படித்தாலும் சரி, பால்வாடி போனாலும் சரி, கல்லூரி போனாலும் சரி, அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக அநேக ஜனங்களுக்குள்ள விதைக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். அதோடு விடல, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை என்ன பண்ணுவாங்களாம், குடியேற்றுவாங்க. அப்படின்னா நல்லா வாழ்ந்து அழிந்து போன ஏரியாவை மறுபடியும் வாழ வைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விழுந்து போன அநேக ஊழியர்களை உங்க சந்ததிகள் எழுப்பி நிறுத்தும். மறுபடி பின்வாங்கி போன அநேக கிறிஸ்தவர்களை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதாங்க நமக்கு தேவை. அப்படிதானே? அதுதானே ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படி ஆகிலும் எழுப்புதல் என்ன பண்ணுங்க கேட்கும்ல. ஆமா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் சந்ததிகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே உங்க வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பலன் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம்.
அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அதெல்லாம் தேவனுக்கு மேட்ரே விஷயமே இல்லை. ஒண்ணுமே உயிரே இல்லாத ஒரு கோலை பயன்படுத்தினார். அதுதானே, உயிரே இல்லாத உருமால் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். கட்சி என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, புரியலையா? ஆமா, உயிரற்ற அநேக காரியங்களை பயன்படுத்தினார். சின்ன ஜந்து வர்க்க வச்சு பெரிய காரணம் கத்தனம் இருக்காரு, செய்திருக்கார். அந்த தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்வார். உங்க சந்ததிகள் எழுந்து ஆகாயத்துல சிலம்பம் சும்மா பண்ணாம முறைப்படி பண்ணுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் துவங்கி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, மனம் திரும்பக்கேற்ற கனிகள் உண்டாகும். நீதிமானுடைய குரல் ரட்சிப்பின் சந்தோஷம் கம்பீர சத்தம் என்ன பண்ணும்? காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன நிரூபித்து, எல்லாவற்றுக்கும் மேல ஒண்ணு தேவை. என்ன தேவை தெரியுமா? விசுவாசம் தேவை. என்ன தேவை? ஆமா, இதுதான் நிறைய நேரம் நமக்கு என்ன பண்ணுது, விசுவாச கப்பல் உடஞ்சு போயிருது. நமக்கு பார்த்திருக்கீங்களா? ஆமா, தேவன் விசுவாசிக்கிறவங்க வச்சுதான் பெரிய காரியம் செய்ய போறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாவின் அறிக்கைகள் விசுவாசமா இருக்கணும். என் பிள்ளை கத்தருக்காக என்ன பண்ணும்? எழுந்து நிற்கும். கத்தர் என் பிள்ளை தூக்கி நிறுத்துவார். என்ன பண்ணணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மோடு கூட இருக்கா நிரூபிக்கிறதுக்கு தேவைதாங்க. உங்களுக்கு அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் கிடையாது, தெரியுமா தெரியாதா? ஆமா, அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்க அபிஷேகம் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், உங்கள்கிட்ட வரங்கள் செயல்படலாம், வல்லமை செய்த என்ன, ஒருவேளை ஒரு நோய் தீக்கணும், ஒரு பிசாசு ஓட்டம்னா வரம் இருந்து என்ன பண்ண முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா விசுவாசம் இருந்தா மலையை கூட என்ன பண்ணிடலாம்? பெயர்த்து போடலாம். வேதம் அப்படி சொல், கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்து இந்த மலையை பார்த்து இவனை விட்டு அப்புறம் போ என்று அது என்ன பண்ணுமா? அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்லுகிறேன். புரியலையா? ஆமா, உங்கள் விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உண்மையிலே கர்த்தர் உங்க வாழ்க்கை செய்வாருங்கிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துல நம்பிக்கையோடு வைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு, உங்க சந்ததி கொண்டு இந்த ஆண்டு பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சும்மாலாம் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கல. என்ன, இப்ப இருக்கிற பலவீனம் படுத்து என்ன பண்ணலாம்? வீட்டுல ஜம்முன்னு என்ன பண்ணலாம்? உண்மையில தூங்கலாட்டோட படுத்து கிடக்கலாம் நிம்மதியா, தெரியுமா? நம்ம அப்படிலாம் உள்ள போட்டு என்ன பண்ணுது? ஆமா, கையை காலெல்லாம் போட்டு இழுக்கு. ஆனா நம்ம எங்க வந்திருக்கோம்? எதுக்காக? இந்த ஆண்டு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுறார். ஹல்லேலூயா. நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல நிறைய படுத்தாங்க, உண்மைதானே? முதல் யோசனை, போனா சாஞ்சி என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. கை கால என்ன பண்ணணும்? நீட்டி என்ன பண்ணணும்? சரி போவோம்னா வீட்டுல என்ன பண்ணிடுவோம்? உட்காந்து. எங்க இருக்காங்க? வீட்டுல. ஆனா கர்த்தர் நம்மள எங்க கொண்டு வந்திருக்காரு? தேவ சமூகத்துக்கு. அப்ப இந்த சமூகத்துக்கு வந்த உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அந்த அபிஷேகம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதை யாரும் மாற்ற முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது? ஆமா, நல்லா பாருங்க, பைபிள்ல அவன் செத்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? செத்து புதைச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு? ஆமா, மக்கி போகணும், எலும்பு கிடக்கு. அந்த எலும்பு பட்டு ஒருத்தன் வீடு என்ன பண்ணிட்டு வரான்? புரியலையா? உங்க நிலைமை அந்த அளவுக்கு வீக்கா போனாலும் உங்களை தொட்டா வல்லம் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். ஹல்லேலூயா. உங்களை நினைச்சா வல்லம் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். நீங்க சாதாரணமான அபிஷேகத்தை உள்ள வைக்கல. அபிஷேகத்தை விட கர்த்தர் நான் உன் கூடவே என்ன பண்றேன்? அவரே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய உட்கார்தல் எழுதெல்லாம் யாருதான்? அவர் தான். மாம்சம் வேணா கடக்கலாம் சோர்ந்து போய், உள்ள அவர் ஒரு நாளும் சோர்ந்து என்ன பண்ண மாட்டாரு. அவர் எப்பொழுதும் ஃபயரா தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே எழுப்பி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி. திட்டங்கள் அருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே
என் ராஜனே எஜமானில் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமானில் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க இது உங்க ஊழியம் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க ஆயிரம் நாடுகளை அறிந்திருக்கிறேன் ஒருவராலும் பறித்து செல்ல முடியாது ஆயிரம் நாடுகளை அறிந்திருக்கிறேன் ஒருவராலும் பறித்து செல்ல முடியாதென்றே நல் ஆயனே என் ராஜனே நல்லாயனே என் ராஜனே நல்லாயல் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை நல்லாயல் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க இது உங்க ஊழியம் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க தேவ சமூகத்துல ஆண்டவர் பாய்ச்சல் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து ஆண்டவரே செய்ய போற காரியம் பயங்கரமானது. நீங்க பயங்கரமான காரியத்தை இந்த வயசுல இந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில செய்ய போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய சக்தியின் காற்று இங்கே வீசுவதாக வான மண்டல தகப்பனை ஒரு யுத்தம் உண்டாகட்டும். வானத்தின் சேனைகளை பிரித்து கொண்டு எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. உங்களுடைய அபிஷேகத்தால் உங்களுடைய அக்கினியினால் நிரப்பும்படி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பிக்க எங்க மத்தியிலே இப்ப அசைவாடுவீராக. ஒவ்வொரு மேலும் நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த சக்தியின் காற்று வீசுவதாக. அந்த சக்தியின் காற்று வீசுவதாக. Right now in the mighty name of Jesus. இப்பொழுதே அந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. இப்பொழுதே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இப்பொழுதே இன்னும் ஒருவரு வீணாய் போகக்கூட ராஜா. ஒவ்வொருத்தரும் ஆளுமை இருக்கணும் ராஜா. சத்துரு உங்களை பார்த்து பயப்படணும். பிசாசு பயப்படணும். சாத்தான் பயப்படணும். பயப்படணும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உறுதியாய் அசைக்கப்படாமல் இருக்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறாங்க. நீர் கூட இருந்து பயங்கரமான காரியத்தை இவங்க பார்வையில இவங்க அசைவுல இவங்க இருக்கிற எல்கையில நிறைவேற்றும்படி செபிக்கிறோம். ஒருவரும் பின்தொடராதபடி இவங்க காலடிகளை ஒருவரும் பற்றாதபடி இவங்க கரங்களை ஒருவரும் தகப்பனை வீணாய் பற்றாதபடி தேவன் ஆண்டவரை கரம் எடுத்து நடத்துவீராக. பிரசனம் கூட இருப்பதாக. தடைகள் விலகட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. இந்த பலவீனத்தில் தேவ பலம் வெளிப்படுவதாக. இந்த பலவீனத்தில் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. இந்த குறைவுல தேவ அக்கினி வெளிப்படுவதாக. இந்த குறைவுல நிறைவான கிறிஸ்து வெளிப்படுவீராக. Young
நன்றி தகப்பனே. கிருபை தாங்குகிறோம். கிருபை தாங்க. ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தையின்படி உங்க சந்ததிகள் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும். சத்துரு வாசலை சுதந்திரிக்கட்டும் அப்பா. இவங்க சந்ததிகள் எழுந்து ஆண்டவரே ஜாதிகளை சுதந்திரிக்கட்டும் அப்பா. வாழாமை தகப்பனை மறுபடியும் தகப்பனை கட்டி எழுப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற தாயாருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பலப்படுத்தும் அப்பா. மறுபடியும் காலூன்றி நிற்க வைப்பீராக. மறுபடியும் போதிக்க வைப்பீராக. மறுபடியும் தகப்பன் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புங்கப்பா. அநேக ஜனங்கள் மறுபடியும் ஜெபிக்கும்படி கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பவுஞ்சி புறப்பட்டு வர வைப்பீராக. எல்லா தடைகளை உடைக்கிறோம் அப்பா. இங்க இருந்து அபிஷேகம் செயல்படுத்தும் அப்பா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய மகள் கூட இருக்கிறீங்க. அந்த குடும்பத்தாரோடு தகப்பனை இருக்கின்ற தகப்பன் அப்பா நிரூபித்து காண்பிக்கும்படி கர்த்தர் ஆண்டவரே ஒரு பலத்தை எழுப்பதை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரூபித்து காண்பிப்பீராக. மாத்திரம் மகிமைப்படும் குற்றம் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. கிருபை தங்கொண்டு நமக்கு விசேஷமா இந்த பனி காலங்கள் நேரடி வியாதி நேரடி வாழ்க்கையில வியாதி வருது, மரணம் வருது. எல்லாவற்றுக்கும் தகப்பன் இந்த பனி தனிந்து போக பண்ணுவீராக. கிருபை தங்கட்டும் அப்பா. தேவ கோபத்துக்கு விளக்குனாங்க. தனித்து நிறைய ஜெபிக்க பலன் தாங்க. விசுவாச ஓட்டத்தை சரியா ஓட பலன் தருவீராக. ஆவியானவரை கரம் எடுத்து நடத்த மகிமைப்படும் பொறுப்படுத்திக் கொள்ள பெரிய காத்து செய்வீராக. ஆண்டவரே இங்க வந்து ஊழியம் செய்யற கிப்சருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளை பலப்படுத்த எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் அவனை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவீராக. அந்த எல்லாருமே அபிஷேகம் பெருகட்டும் ராஜா. ஆஸ்திகளை நிரப்பி நடத்துவீராக ராஜா. கரப்படுத்தி நடத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடைய வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே ஜெபம் நல்ல தகப்பனே அப்பா. அப்படி கிருபையில கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே அப்பா சொந்த ஆண்டு சொந்தர கூட்டத்தை நடத்துக்கு கிருபை கொடுத்தீங்க அப்பா. அவரே எங்கள் ஒவ்வொரு கத்திர கூட்டி சேர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கத்தை இடைப்பட்டதற்காக சோதனை செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருடைய ஆலயங்களும் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாப்புகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் கத்திற்கு பிரியமான காரியங்கள் உண்டாக வேண்டும் சொல்லி செபிக்கிறோம். ஒரே எல்லா தடைகள்லாம் மாறி போகட்டும். இவர்கள் மூலமாக ஆண்டவரை கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் மகிமையான காரியத்தை கத்தர் செய்யுங்க. கத்தர் கூட இருக்கிறது எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு அப்பா சோத்திரம் நீங்க மகிமையான கிரியைகளை செய்யவே நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆளுகிறவர்களாக நீங்க மாற்றுங்க. இருக்கிற பகுதிகளில் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். எங்க வீடுகளில் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். கத்தர்கள் சிதறடிக்கப்பட்டு போகவே நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். பேர் எல்லா ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாய்க்காதே போகவே நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும் அப்பா சோத்திரம். ஒரே அருமையான கோயிலுக்கு செய்ய உன்னத நேமா குடும்பம் முழுவதும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதிங்க அப்பா. அம்மா நீங்க பலப்படுத்துங்க. இந்த கிருபை தாங்கட்டும் அப்பா சோதரம். நான் ஏந்துமே சுமப்பை தொப்புவிப்பேன் இருக்கீங்க அப்பா. அந்த வேத வாக்கும் அருமை தாயனே அமே சோத்திரம் அப்பா. பலனடைய செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிறைய கிருபைகள் உண்டாகவே நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றுவீராகப்பா. கேட்ட சந்ததிபடி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஜாதிகளை சுதந்திரிக்கிற அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளை குடும்பத்தில் பிள்ளை எல்லாரையுமே ஆசீர்வதிக்கவே நம்ம ஜெபிக்கிறோம். இந்த கிருபை தாங்கட்டும். அந்த ஒவ்வொருவரும் இந்த கிருபை உண்டாகட்டும். இதே பிரச்சனை உண்டாகட்டும். யாருக்கு என்ன விளையாடுங்கள் என்ன வியாதிகள் இயேசு நாமத்தை விலகவே நம்ம ஜெபிக்கிறோம். இந்த கிருபை தாங்கட்டும். விலைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. செய்தி கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மகிமையாக எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா. கிருபை தாங்கட்டும் அப்பா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளுடைய எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.